அதாவது ஹேஷ்டேகுக்கு விஜய் தான் சொந்தக்காரர் நினச்சிட்டு இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி படம் வரைக்கும் ஹேஷ்டேக் நம்பர் 1 ஹீரோ, ஹேஷ்டேக் கோட், ஹேஷ்டேக் லியோ, ஹேஷ்டேக் நம்பர் 1 கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியே வந்து ட்விட்டர்லேயே வந்து பிழைப்பு நடத்தி பழக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கி வேறு யாரோ வந்து ட்விட்டரில் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத அவருக்கு பொறுக்க முடியாமல். ஏன்னா மேடையில் வந்து குறிப்பாக 2ஆம் ஆண்டு தொடக்க விழா, இந்த மேடையிலையாவது அவர் வந்து அவரோட கட்சியோட கொள்கை என்ன, மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, நான் தான் தலைவர், நான் தான் வளர்ச்சிக்கான நாயகர்னு சொல்லுகிறார். அந்த வளர்ச்சி எப்படி கொடுக்க போகிறாரு, அவரோட திட்டம் என்ன, திட்டமிடுதல் என்ன, எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னு பேசுவார்னு பார்த்தா, இன்றைக்கும் சினிமா படத்தில் வர டைலாக் மாதிரியே மேடையில் ஏறி ட்ரமாட்டிக்ஸ் தேட்ரிக்ஸ் டைரக்டர் எப்படி சொல்கிறது நடிப்பார்கள். அதே மாதிரி இப்போ பிரசாந்த் கிஷோர் டைரக்டராக வந்திருக்கலாம். ஸோ அவரோட புது டைரக்டர் சொல்கிறத வந்து மேடை ஏறி பேசுகிறாரே தவிர, இன்றைக்கி வந்து எத்தனையோ விஷயங்கள் தமிழ்நாட்டோட கடன் சுமை பற்றி பேசியிருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள், எத்தனை கொடுமைகள், குறிப்பாக அரசு பள்ளியில் நடக்கக்கூடிய இந்த மொலஸ்டேஷன், பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்கொடுமை, இதை பற்றி பேசியிருக்கலாம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதை பற்றி பேசியிருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே வந்து அதை பற்றி பேசாமல் வெறுமனே நான் தான் மாற்றத்துக்கான தலைவர்னு மட்டும் பேசின பிறகு நேராக ஐசிஆர்லேருந்து கிளம்பி பனையூரில் போயிட்டு அந்த 10 அடி செவுத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொள்வது ஒரு தலைவருக்கான அழகு கிடையாது. இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நடிகர் விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.